வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், தேங்காய் துருவல், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எப்படியுமே இதில் தூசி கல் ஏதாச்சும் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது பெஸ்ட் இதில். இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ மாவு நம்ம பிசைஞ்சிட வேண்டியதான். இப்போ இந்த அரிசி மாவு இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஏலக்காய் தூள், நெக்ஸ்ட்டு இந்த தேங்காய் துருவல். நான் தேங்காய் துருவல் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாக போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விடலாம். மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். நான் மீதம் இருக்க வெள்ளைப்பாகையை நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம அது பிணைஞ்சு கொடுக்குறப்ப அந்த அளவுக்கு இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். ஒரு உருண்டை உருட்டிட்டு அப்படியே இந்த விரலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும். இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துடுறேன். இப்போ நான் அடுப்பில் இட்லி பாத்திரம் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் ஆட் பண்ணிடுறேன். அதில் இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரணும். இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வெந்த பதம் வேணுன்னா தண்ணி தொட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது வெந்து கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிடி கொழுக்கட்டை. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.